ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஒன் சேனல். இன்றைக்கி நாம் எப்பவும் போல தான் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் கோதுமை மாவை வச்சு பலகாரம் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னு அதை நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ இனிப்பு பலகாரம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பனானா, எந்த பனானாலும் ஓகே தான், நல்லா பழுத்ததை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் மசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு, அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் பொறுன்னு இருக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்க்கறதுனால அந்த சுகரோட டேஸ்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம சால்ட்டு சேர்க்குறோம். ஒரு சிட்டிகை போதும், ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். இப்போ வந்து பனானாவை நல்லா மசிச்சிடலாம். நல்லா பழுத்ததை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் அல்லது கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா பழுத்த பனானாவே பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்து விரசிக்கலாம். பனானாவை நல்லா மசிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பவுலில் ரொட்டேட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் சைடில் இருக்கக்கூடிய அந்த மாவு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இனி கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கலாம். வாட்டர் வந்து ஜாஸ்தியாக வேண்டாம், மீடியமாக போதும். நம்ம இட்லி மாவு பதம்னு சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு தான் மாவை வரச போகிறோம். தண்ணி ஆயிடுச்சுன்னா பலகாரம் விடும்போது நல்லா வராது. ஸோ இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ கூட கொஞ்சம் விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இனி நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக விட்டு எடுத்துடலாம். ஒவ்வொரு ஸ்பூனாக விட்டுக்கோங்க. 3 அல்லது 4 விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். அதில் அப்படி இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ நான் வந்து 3 தான் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. மாற்றிடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. இல்லாட்டி கலர் டக்குன்னு மாறிடும், பட் உள்ளே வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வெந்துடுச்சு. நம்ம எடுத்து ஹாட் பாக்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்றத விட ரொம்ப சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பு பலகாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.